ஸ்பான்சர்கிட்ட போயிட்டு இஎம்ஐ கேட்பாங்களா? ஸ்பான்சர்கிட்ட போய் இஎம்ஐ கேட்டுக்கலாம். எனக்கு என்னடா இது இப்படி, என்னடா இது ஏதோ தப்பா போயிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட போய் இஎம்ஐ கொடுங்க, அது கொடுங்கதா வீட்டு வாடகை தா இந்த மாசம் இஎம்ஐ பில் நிறைய இருக்குங்க ப்ரோ, நீங்க எதுனா கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ரோ? அம்மா தாயே இந்த மாதம் அம்மா இஎம்ஐ தாயே வைஃபை பில்லு நிறையா இருக்குங்க ப்ரோ, நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ரோ? அப்படி என்னது ப்ரோ இது? ஸ்பான்சர் வந்து எனக்கு புரியல. இப்போ ஒரு ஜோக்கர் ப்ரோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இவன் நாளைக்கு ஏதோ வேலை பண்ண பார்க்க போகிறான், நம்மளை வச்சு ஏதோ காசு வாங்க, இது ஏதோ ஸ்கேம் பண்ண போகிறான், காசு வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாரு. வந்து யாராவது போய் ஒரு ஸ்பான்சர் கிட்ட இஎம்ஐ பில்லும் ஒய்ஃபை பில்லும் கேட்பாங்களா? எனக்கு இது மட்டும் சொல்லுங்க. ஸ்பான்சர் கிட்ட ஸ்பான்சர் என்ன உனக்கு பெத்தா விட்டுக்கிறாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணிச்சுக்கிறாங்களா? அம்மா இஎம்ஐ பில் அம்மா, நீங்க இதே மாதிரி இந்த இதுல நீங்க படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிடும். மாடர்ன் பிச்சைக்கார கூதியும் உண்மையாலுமே. இந்த மாசம் இஎம்ஐ ப்ரோ, முதல்ல இதெல்லாம் போய் சொல்லாமா வேற யார்ட்டையாவது? முதல்ல இதெல்லாம் போய் முதல்ல இதெல்லாம் போய் கேட்கலாமா? முதல்ல இதுல ஏதாவது ப்ரொஃபஷனலிசம் இருக்கா சொல்லுங்க. அம்மா ஆரம்பிக்கலாம் பாருங்க. கிளீனிங் ப்ராசஸ்ங்கிறான். இந்த மாசம் எனக்கே ப்ரோ எனக்கே தெரியல. என்ன நான் கேட்டா எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்ன பார்த்துக்குவாங்க. ஆமா, ஊர்ல இருக்கிறவங்களாம் ஆனாத, மேல இருந்து பொசுக்குன்னு விழுந்தவன் எல்லாம், ஊர்ல எல்லாம் ஆனாத, இவர் மட்டும் டுப்புக்குன்னு விழுந்தவர். அதாவது அந்த அப்படியே பாருங்க, அது அவன் பண்ணுது. ஹை ப்ரோ, ஹேக் பண்ண மெயில் ரெக்கவரி பண்ணிட்டாங்க ப்ரோ. அதாவது அவர் சேனல் வேற ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ கடைசியில் கிரிட்டுன்னு. பட் ஆனா இப்போ யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. கிளீனிங் ப்ரோ தயவு செஞ்சு யாராவது பார்த்து சொல்லுங்க, ஹேக் கிளீனிங் ப்ராசஸ்னா என்ன ப்ரோ? கிளீனிங் ப்ராசஸ் எனக்கு புரியல. என்ன தலை கிளீனிங் ப்ராசஸ்னா என்ன கிளீனிங் ப்ராசஸ் எனக்கு புரியல. என்ன கிளீனிங் ப்ராசஸ்? சரி விடுங்க, அது ஏதோ டெக்னிக்கல் டேர்ம், ஏதோ அது ரெக்கவர் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம அவனுக்கே நம்ம ஹெல்த் கொடுப்போம், ரெக்கவர் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஓகேவா? ஜோக்கர் அதனால ஹேக் சம்பந்தமாக நான் எது இருக்குன்னு செக் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேவா? இது வரைக்கும் ஓகே விடுங்க. இது வரைக்கும் கூட ஒரு ஒர்ட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்பு கூட விட்டுட்டு அதை விட்டுருங்க, ஓகேவா? சிம்பிளா முடிங்க, எதுவுமே இல்லை. ஜோக்கர் ப்ரோவை இவன் பார்த்தது கிடையாது, ஜோக்கர் ப்ரோ இவனோட சொந்தக்காரங்க கிடையாது, ஜோக்கர் ப்ரோ இவனுக்கு வந்து தெரியாது, ஜோக்கர் ப்ரோ இவனுக்கு வந்து யாருன்னு கூட தெரியாது, சரியா? என்னன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, எந்த இதுன்னு தெரியாது, கரெக்டா? அவங்க கிட்ட போய் இஎம்ஐ பில்லு ஒய்ஃபை பில்லு நீங்கள் கேட்பீங்களா? எதுக்காக கேட்கணும்? ஜோக்கர் ப்ரோ வந்து நியாயமாக கேட்கல. ஜோக்கர் ப்ரோ வந்து இஎம்ஐ பில், இவன்ட்டு இருந்து இஎம்ஐ பில் இஎம்ஐ பில் வாங்கிட்டு போயிட்டாரா, இல்லை ஒய்ஃபை பில் வாங்கிட்டு போயிட்டாரா? இவர் தான் சொல்கிறார்ல, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, அது இருக்குது, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், என்னெல்லாம் பார்த்துக்க எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கோ, மம்மி டாடி இருக்காங்கோ, நான் வந்து எதுக்காகவும் வாங்கினது, எதுக்காகவும் எந்த இதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, நான் வந்து சும்மா நாச்சுக்கு தான் வரேன், நான் நினச்சேன்னா எல்லாமே திருப்பி போட்டுருவேன், என்னோட இல்லாததே கிடையாது அப்படின்றவன் அங்கே போயிட்டு இஎம்ஐ பில் இருந்தா விடுங்க, ஒய்ஃப் இவன் இதுதான் அவன் எப்படி இத வச்சுக்கிட்டு, இந்த யோகித மயிரை வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து அப்படியே, நான் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ப இல்லை, நான் வந்து எனக்கு எதை பற்றி கவலை கிடையாது, நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் எனிதிங், நான் பண்ணால் முடிஞ்சிடும், என்ன மாதிரி இந்த மாதிரி இதுவாது பரவாயில்ல. 10 லட்ச ரூபா கேட்டான்னு போய் கேளுங்க என்கிட்ட, 10 லட்ச ரூபா வேணுமா உனக்கு?
அவன் கேட்டானா என்ன கேளுங்கள, 10 லட்ச ரூபா கேட்டான். ப்ரோ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ப்ரோ, அதுவும் 10 லட்சம் எது கேட்டான்னு கேளுங்க, அவன் வீட்டுக்கு இது கொடுக்கணுமா, அவர் வந்து வீட்டில் தங்கி இந்த என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா வீட்டுக்கு. எனக்கு புரியல, இவன் ஒரு மாடர்ன் பிச்சைக்காரனானு எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா வீட்டுக்கு, இங்கிட்டு போய் இஎம்ஐ பில்லு, ஒய்ஃபை பில்லு வந்து ஜோக்கர் போட்ட, அவர்கிட்ட போய் அதே மிஷினுக்கு காசு. எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ, சத்தியமா. என்ன நடக்குது, என்ன வருது, என்ன போகுது, எதுக்கு வந்து இவ்வளவு காசு, எதுக்கு வந்து போய் ஒரு ஸ்பான்சர் கிட்ட போய் இவ்வளவு வந்து கொடுத்து வச்சா மாதிரி போய் கேட்கறது, எனக்கே புரியல. ஏன் உண்மையாலுமே புரியல எனக்கு. கேளுங்க, கூச்சமே இல்லாம. அதுல வேற நேத்து சொல்றாரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் கேட்டானா, போய் ஜோக்கர் போட்ட. ஜோக்கர் ப்ரோ எதுக்குடா உனக்கு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி தரணும், எனக்கு புரியல. ஜோக்கர் ப்ரோ எதுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கணும் உனக்கு? என்ன நடக்குது, ஏது நடக்குது? இவனுக்கு என்ன மாடர்ன் பிச்சைக்காரன்லாம் போய் எல்லாத்திட்டையும் போய் இதுதான் வேணும், அதுதான் வேணும், இது காசு வேணும், அது காசு வேணும்னு. அடிக்கோடு 10 டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். லவ் யூ மதன் ப்ரோ. வண்ண வேடிக்கை வண்ண வேடிக்கை. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு வேணாம் 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 இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம தெய்வம் தவறு தானே. போய் ஏதோ யதார்த்தமா கேட்டான், ஏதோ பதார்த்தம் விட்டான் அப்படின்னு. 10 லட்ச ரூபா கேட்கறான் ஒரு வந்து கூசாம 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு. சீரியஸா? அவ்வளவு ப்ரூஃப், அவ்வளவு கேட்டதுக்கு அவ்வளவு ப்ரூஃப் இருக்கு. உத்தம கூதியாட்டம் நடிக்கிறான் அவர், உத்தம நாட்டம். இவனை வந்து கிளான் விட்டு இவர் வந்து அது சொல்றாரு ப்ரோ நேற்று. ப்ரோ நான் வந்து ஒரு கிளான் வந்து கிரியேட் பண்ணனா, கிளான் வந்து அவர் வந்து இது பண்ணாராம். அப்போது வந்து கிளானை விட்டு நான் போறேன்னும் போது அவர்கிட்ட வந்து ஏன்னு கேட்கலையாம். எனக்கு தான் தெரியுமே இவன் பண்ணது எல்லாமே பண்ணானே, எல்லாமே நமக்கு தெரியுமே இவன் என்ன பண்ணானே, இவன் என்ன பண்ணான்னு உனக்கே தெரியல. எனக்கு தான் தெரியுமே என்னன்னு போய் இவன்ட்ட கேட்கறது. இவருக்கு நான் 10 லட்சம் தரணும், அவர் வந்து இஎம்ஐ பில் இது கட்டணும், இன்னொருத்தர் வந்து ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்கி கொடுக்கணும். இது எனக்கு புரியல. எனக்கு இது என்ன நடக்குதுன்னு புரியல, ஏது நடக்குதுன்னு புரியல. எனக்கு சீரியஸா புரியல. என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. எப்படின்னே எனக்கு புரியல. கேட்டா அதாவது ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரோ நான் கேட்பேன், இந்த மாதிரி கேட்டாதான் ப்ரோ அதில் வந்து ஒரு இது இருக்கும், குபுக்குன்னு கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்னு. எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு எவ்வளோ மாடர்னா பிச்சை எடுக்கிறான் பாருங்க. மாடர்னா என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுறான். பண்ணிட்டு சிம்பத்தி ஒன்று கிரியேட் பண்ணுவான். அப்படியே எனக்கு ஹேக் ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு இதான் ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு அதான் ஆச்சு ப்ரோ, எனக்கு இது வந்துருச்சு ப்ரோ, எனக்கு அது வந்துச்சு. இவ்வளோ பேர் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் போய் ஸ்பான்சர்கிட்ட போய் எனக்கு இஎம்ஐ கொடுங்க, எனக்கு வீட்டு வாடகை கட்டுங்க, சூத்தில் கட்டி வந்துருச்சு, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சூத்தில் கட்டி இருக்குது அதை வந்து எடுத்து விடுங்க, சூத்தில் லைட்டாக ஓரமாக ரொம்ப நாளாக ஸ்டீம் போடுறதுனால எனக்கு தான் முதுகு வலிக்குது, நான் போய் ஸ்பான்சர்கிட்ட போயிட்டு முதுகு வலிக்குது ப்ரோ, ஆகையால் என்னை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து என்னை நீங்கள் டேக் கேர் செய்து எனக்கு வந்து ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் செய்து எனக்கு டெய்லியும் சாத்துக்குடி, மாதுளம்பழம், அப்புறம் வந்து வேறு என்ன வாழைப்பழம், ஹார்லிக்ஸ், போன்விட்டா கொடுக்குமாறு ஒரு 2 ஸ்டாஃப் நர்ஸை எனக்காக வேலைக்கு நிமித்தி விட்டு என்னை எப்படியாவது என் முதுகு வலியை கிளியர் செய்து கொடுங்கன்னு நான் போய் ஒரு ஸ்பான்சர்கிட்ட கேட்க முடியுமா? ஒரு ஸ்பான்சர்கிட்ட இதை போய் நான் கேட்க முடியுமா? பண்றதெல்லாம் மாடர்ன் பிச்சைக்காரத்தனம், பண்றதெல்லாம் லைவ்லயே மாட்டிக்கிட்டு இவ்வளவு வந்து காசை வாங்கிட்டு இவ்வளவு பேர்ட்ட போய் இஎம்ஐ பில்லு வேணும், அது வேணும், இது வேணும், போய் பர்சனலா வந்து பிச்சை எடுக்கிறத்தனம். அதாவது அவர்கிட்டயே காசை வாங்கிக்குவானா, அவர்கிட்டயே வந்து எவ்வளவு காசை வாங்க முடியுமோ வாங்கிக்குவானா. அப்புறமேட்டு ஒரு மிஷின் ஃபெயில்னோன்னா அவருக்கே ஆப்போசிட் அடிப்பானா. ஓ இப்படி அவரு ஜோக்கர், அவர் பேரே ஜோக்கர், அவரு ஜோக்கர் தான் ப்ரோ. அதாவது காசு வாங்கினவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? காசு ஒருத்தர்கிட்ட ஊம்பி தின்னுட்டு எப்படி பேசுறான் பாத்தீங்களா? காசை வாங்கி தின்னுட்டு நாய். யாவரா ஒருத்தன் போவானா?
காசை வாங்கி தின்னுட்டு இந்த நாய் எப்படி வேலை கட்டுது. இதுல வேற அவரு சாட்டு இப்ப பாருங்க, நான் சேட்டை பாருங்க, சேட்டை நான் எக்ஸ்போஸ் பண்றேன் பாருங்க. இப்ப நாங்க சேட் காட்டோன்னே எல்லாம் நாய் நிக்கிட்டு போயிடுச்சா? இப்ப நாங்க நானாவது நீ மிஷின் ஃபீல்டு உனக்கு கிடையாது, உனக்கு தரமாட்டேன், உனக்காக நான் ரோன் போட்ட பேசுறேன் அப்படின்னு எங்க சாட்ல எப்படி இருக்குது. இவன் சாட்டு இஎம்ஐ வாங்கி கொடுங்க ப்ரோ, அம்மா எனக்கு இஎம்ஐ ஒன்று போட்டு விடுங்க தாயே, வைஃபை பில் ஆயா, வைஃபை பில் போட்டு விடுங்க. எங்க சாட் எப்படி இருக்குது, இவன் சாட் எப்படி இருக்குது எனக்கு புரியல. எங்க சாட் எப்படி இருக்குது, இவன் சாட் எப்படி இருக்குது சொல்றதுக்கு ஒரு அவர் என்ன சொல்றதுன்னு புரியல, என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாம் ஆதாரத்தோட தான் இருக்குது, எல்லாமே ஆதாரத்தோட தான் இருக்குது, எல்லாமே ஆதாரத்தோட தான் இருக்குது, ஒண்ணு விடாம ஆதாரத்தோட தான் இருக்குது. அவர் வந்து காலிலே பேசிட்டு போயிட்டாரு. இருங்க அதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் காமிச்சிடறேன். நான் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஜோக்கர் மிஷின் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் காசு கொடுக்க முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டாரு. ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட், நான் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு வந்து அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது அப்படின்ட்டார். அவருமே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். இவ்வளோதான் ப்ரோ என்னால் முடியும், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், நான் வந்து எல்லாத்தையும் நான் எவ்வளோ தெளிவாக நான் பண்ண முடியுமோ நான் எல்லாம் தெளிவாக பண்ணிட்டேன் ப்ரோ, இதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நான் மிஷின் கொடுக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லி நாய் குலைச்சிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? அவரும் அதான் சொல்றாரு, நீங்க ஏதோ மிஷின் சொல்லுங்க என்ன பிரச்சனை. 1 மந்த்க்கு முன்னாடியே உங்களுக்கு ரிவார்ட் அனுப்பிச்சாச்சு. ஓகே சரி, நான் பேச லைவ்ல கேக்குமா? கேக்குது தான் இருக்கு. 1 மந்த்க்கு முன்னாடியே ரிவார்ட் அனுப்பிச்சாச்சு மதன் ப்ரோ. ஓகே வந்து நரேன் சொன்ன யாருமே எதுவுமே தெரியாது கிஸ்.